தோல்வி அட்டகத்தி தினேஷ் எப்படி அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு, கெத்து தினேஷ் எப்படி பாக்குறாரு? இந்த மேட்ச்ல ஒரு செஞ்சுரி விழுந்துருச்சு. அடுத்த மேட்ச்ல என்ன அப்படின்றத பார்க்கணும். அடுத்த மேட்ச்ல அது என்ன சொல்றாங்களோ நம்ம வேலையை பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதையும் வந்து மனசுக்கு எடுத்துட்டு போயிட வேணான்றது. தோல்வி வெற்றி பெருசா எனக்கு இல்லை. எனக்கு லைஃப்குள்ள தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்துச்சு. இப்போ வந்து சக்ஸஸோ இல்லை இல்லை மீடியமாக ஆவரேஜாக என்னவா இருந்தாலும் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்படி அதை கவர் பண்ணுறோம், மாசமான என்ன பண்ணுறோம், ஒரு வேலை இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு வேலையாக நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். அப்படி தான் முடியுது. எனக்கு அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ தோல்வி வெற்றி வந்து நான் பெருசாக, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வெற்றி கிடைக்கும் போது லப்பர் பந்து கொடுத்த ஒரு அந்த உத்வேகம் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது என்ன எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஒரு விஷயம் வருது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அது உலகமே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இருக்குது, நல்லா இருக்குது. இது இருந்தா போதும்டா லைஃப்ல செம்ம ஹாப்பியா இருப்பேனா அப்படின்னு நினைக்கிறேன். எந்த எது நினைச்சு நினைப்பீங்க நீங்க? எனக்கு வந்து நடந்ததை மாற்றணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஹோப்ஃபுல்லி நான் நினச்சவங்களாம் திருப்பி வரணும், வாழணும், இருக்கணும். மரணன்ற விஷயம் இல்லாமல் இருக்கணும் பூமியில். அந்த ஒரு விஷயம் இருக்குது எனக்கு. எங்களுக்கெல்லாம் நீங்க கெத்து, ஆமா. உங்களுக்கு யாரு கெத்து? யாரா ஒருத்தர், ஒரு நபர்? அகிலங்களின் இறைவன் தான் கெத்து. அவர் தெளிவாரு, மாஸ், ஃபுல் மாஸ். ஒரே தக்லை ஃபேன்ஸஸா. ஆக்சுவலி இந்த அவல் விகடன் மேடையில தான் அவர் நிறைய பேசியிருக்காரு நினைக்கிறேன்.